வெல்கம் டு ஜெயா கார்த்திக் சேனல். இந்த vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு சோஷியல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு மார்னிங் நானும் அவங்க டேடியும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். ஆஃப்டர்நூன் எங்கள் ஹஸ்பண்ட் என்னையே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் முள்ளங்கி சாம்பாரும் லெமன் ரைஸும் நான் செஞ்சுருந்தேன். அதுவே இருக்குது ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் லெமன் ரைஸ் இருக்குது. முள்ளங்கி சாம்பார் நான் நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு. அதுக்கப்புறமா தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் நைட்டு கொஞ்சம் அவங்க கூட உட்காந்தேன் அப்படின்னா தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுக்கு. அதனால் அவங்க கூட கொஞ்சம் உட்காந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நிறைய சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன் நான். இப்போ லன்ச் ரெடி பண்ண போகிறேன். லஞ்சுக்கு இன்னைக்கு பிரதோஷமாக இருக்குது. ஸோ காலையில் நான் நினச்சேன் சரி எக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷத்துக்கு எக்கு நம்ம சாப்பிட வேண்டாம், நான்வெஜ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி கிறிஷியுக்கு மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போது அவங்க ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்காங்க எக்ஸாமுக்காக. ஸோ அதுக்காக அவங்களுக்காக எக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொக்கோலி இன்னைக்கு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ப்ரொக்கோலி தான் செய்ய போகிறேன் நான். ப்ரொக்கோலி அதுக்கு பொரியல் மாதிரி செஞ்சிருவேன் நான். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரொக்கோலி ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன் நான். ஆல்ரெடி ஒரு 2 மினிட்ஸ் பாயிலிங் வாட்டரில் வச்சுட்டேன். அப்போ தான் அதில் இருக்கிற கிருமி ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது புளி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும். ஸோ இதில் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன் நான். என்னென்ன வேணுமோ எல்லாமே வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி நான் வச்சுட்டேன் இதுக்காக. அண்டு இருக்குது ரசம் இருக்குது. நேற்றுக்கு நிறைய ரசம் செஞ்சுருந்தேன் நான். ஸோ அதுலேயே பாதி இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு நானும் கிருஷியும் மட்டும்தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். குழம்பு மாதிரி ஏதாவது செஞ்சாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். இதுவே ரசம் இருந்துச்சு அப்படின்னு ரசம் சாப்பிட்டுக்குவான். அவனுக்காகவே நான் எக்கு வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. இப்போ டைம் 1:30. ஆட்டோ 2 o'clock தான் கூப்பிட்டுருக்கேன் நான். இப்போ ஆல்ரெடி இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் கூட்டிகிட்டு வர்றதுக்காக இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக டைம் இருக்கும். இது சீக்கிரமாக ஆயிடும். ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா சிம்லேயே ஒரு 7 to 8 மினிட்ஸ் வச்சாலே போதும். அதுக்கு ரொம்ப குக் பண்ணால் நல்லாவே இருக்காது ப்ரொக்கோலி. என்னோடய குக்கிங்கில் மசாலாஸ் நான் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். வீட்டில் மிளகா பொடி, மல்லித்தூள், மேக்ஸிமம் இப்போ தான் நான் கொஞ்சம் கரம் மசாலா கூட நான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் வீட்டில் என்னென்ன பவுடர்ஸ் நான் அரைச்சி வச்சுக்கிறேனோ அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். கிறிஷுவுக்கு நான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் கொடுப்பேன். அவனுக்காக நட்ஸ் ஒரு பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் பவுடர் செஞ்சு மில்கில் கலந்து கொடுத்துட்டு இருந்தேன், ஹார்லிக்ஸ் மாதிரி. பட் நடுவில் அவங்களுக்கு பிடிக்கலை, இந்த டேஸ்ட் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எப்பயும் போல் அவனுக்குன்னு ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த பாக்ஸில் நான் நட்ஸு 4 or 5 டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் கலந்து கொடுத்துட்டேன். கிறிஷுவுக்கு டேட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் டேட்ஸ் சாப்பிட்டுக்கிறான் விரும்பி. மற்ற நட்ஸை விட, மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸை விட டேட்ஸ் விரும்பி சாப்பிட்டுக்கிறான். இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் காலையில் ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்டு, டெய்லி ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் கொடுத்துட்றேன் நான். இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் பிரதோஷத்துக்கு நான் என்னால் கோயிலுக்கு போக முடியல. அப்படி இல்லைன்னா பிரதோஷம் அப்படின்னா மேக்ஸிமம் நான் பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் போயிட்டு வந்துடுவேன். சிவன் கோயில் தான் போகணும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். கூட்டிகிட்டு போனால் போவேன். அப்படி இல்லைன்னா நான் பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அண்ட் லாஸ்ட் இயர் சிவராத்திரிக்கு நைட் ஃபுல்லாக நாங்கள் முழித்தோம். அண்டு நான் ஃபாஸ்டிங் கூட இருந்தேன், ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருந்தேன். அண்ட் இந்த சிவராத்திரி நான் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபாஸ்டிங் சொல்லிவிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 1 மீலா இல்லை 2 மீல்ஸா அப்படின்னு சொல்லி தெரியல. என்னுடைய ஹெல்த்து பொறுத்து நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா
சிவராத்திரிக்கு நெக்ஸ்ட் டே வந்து பப்ளிக் எக்ஸாம், தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் நானும் வந்து காலைல கூட்டிகிட்டு வரணும் அவனுக்கு எக்ஸாமுக்கு. காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து 7:30க்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஏன்னா 8 o'clock வந்து ஸ்கூலில் இருக்கணும். பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வரணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்ட்டாங்க பப்ளிக் எக்ஸாம்னால். ஸோ பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வரணும். காலையில் 8 o'clock வந்து நம்ம ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து 8:30க்கெல்லாம் வந்து அவங்க எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸாம் சென்டர் கிடையாது, இன்னொரு இடத்துல எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து 8 o'clock வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து விட சொல்லிடுறாங்க ஸ்கூலுக்கு. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து 2:30 போல் வந்து பிக் பண்ணிக்க சொல்கிறாங்க. லன்ச் டைம் வந்து க்ராஸ் ஆகிடுது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து லன்ச் கொடுக்க முடியும். அதனால் அவனுக்காக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து 2:30 அப்படின்னா ரொம்பவே பசி எடுத்துரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். வீட்டில் வர்றப்போவே வந்து ரொம்ப பசியோடு தான் வருவாங்க. அன்றைக்கி வந்து நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் எக்கு தரமாட்டேன் பிரதோஷம் அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி எக்கு தரேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு வந்து எக்கு, நான்வெஜ் அப்படின்னா ரொம்ப பிரியம். நான்வெஜ்ஜே இல்லைனாலும் பரவாயில்ல, எக்காச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவான். இன்றைக்கி நாங்கள் என்ன ஃப்ரூட் சாப்பிட போகிறோம் அப்படின்னா மேங்கோ சாப்பிட போகிறோம். மேங்கோ வந்து கிருஷியோடைய ஃபேவரெட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ரொக்கோலி, ரசம், எக்கு அண்ட் மாம்பழம். ஸோ இதுதான் எங்களுடைய லன்ச் இன்னைக்கு. அதான் 2 o'clock டைம் ஆயிடுச்சு. ஆட்டோ வந்துடுச்சு. எனக்கு ஃபோனும் பண்ணிட்டாங்க, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆட்டோவுக்கு போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சுடிதாருக்குரிய ஷால் எங்கே வச்சேன் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த ஷால் இருந்துச்சு, அதனால் வந்து சரி இதுவும் வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஷாலே அப்படியே போட்டு போயிட்டேன் பிக் பண்ணுறதுக்கு. போயிட்டு வந்தோடனே எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். சரி MCQ கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்னான். சரி அதனால் அவனுக்காக வந்து எக்கு போட்டு கொடுத்துட்ருந்தேன். சாப்பாடு வந்து தட்டில் போட்டு கொடுத்துட்டு எக்கு போட்டு கொடுத்துட்ருந்தேன். எக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஃபுல் பாயில் தான் பிடிக்கும். எனக்கு வந்து நார்மல் ஆம்லேட்டு இல்லைனா வந்து எக்கு பாயில் பண்ணால் பிடிக்கும். பட் கிருஷியுக்கு வந்து ஃபுல் பாயில் பண்ணால் தான் பிடிக்கும். வீட்டுக்கு வரப்போவே பார்த்திங்கன்னா 3 o'clock கழிச்சு எனக்கும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு வந்து எக்கு கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே இந்த தடவை நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு இப்போ நானும் வந்து எனக்காக வந்து எக்கு போட்டுட்டு சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து நார்மல் ஆம்லேட் தான் பிடிக்கும். அதனால் அதே மாதிரி நல்லா கலந்து விட்டு ஆம்லேட்டே போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான். ஸோ இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் லன்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்க போகிறோம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.